ஏய் இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி கொதிக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா ஹாஸ்பிடல் போலாம் வா. வா இறங்கு. ஏய் என்ன? ஏய் திவ்யா என்ன என்ன திவ்யா அது? கலகாத்து சூடு வச்ச மாதிரி இருக்கு. ஏய் எப்படி நடந்துச்சு? திவ்யா என்னன்னு சொல்லு. பாரு சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. மாமா வேண்டாம் மாமா. சுமார் அம்மா மாமா மாமா சுமார் திவ்யா. டேய் ஆனந்த், என்ன ஆனந்த் நீ எப்படா வந்த? என்னம்மா அது? ஏம்மா அப்படி பண்ண? என் புள்ள கிட்ட போட்டு கொடுத்துட்டியா? அவ எதுவும் சொல்லாம தான் இருந்தா. நான் தான் சொல்லியே ஆகணும்னு அவகிட்ட கேட்டேன். சரி, அவ என்ன கட்டி காட்டி மறுத்தினால அத சொன்னாளா? எல்லாத்தையும் தாமா சொன்னா. அதுக்காக இப்படியா பண்ணுவ? நீ செஞ்ச ரொம்ப தப்புமா. இப்படி எல்லாம் நீ பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. திவ்யா வா டாக்டர் போலாம். வா பாத்து பாத்து. சரி வா நான் தூக்கி. அல்லமா அல்லமா சொல்லுங்க கேளுடா. ஓஹோ, என்ன விட உனக்கு உன் பொண்டாட்டி பெருசா போயிட்டாளாடா? அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்க. இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஹலோ. இப்ப நிம்மதியா? நல்லா இருப்பீங்களாமா நீங்களா? என் பொண்ணு விஷம் குடிச்சு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டா. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. அவ கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணி தொலைச்சிட்டேல்ல. இப்ப அவ சாக கிடக்குறா. அவ விஷம் குடிச்சிட்டா. நல்லா இருக்க. நீயும் பார்த்திபனும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க. என் பொண்ணு சாக கிடக்குறா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அம்மா நான் உடனே வரேன். ரஜினி, என்ன எங்க போற? என்ன ரஜினி இப்ப அவசரமா எங்க போற? சொல்லு ரஜினி. மாமா இரு இரு இரு. ரஜினி, என்னடி பேசாம இருக்க? ஏதோ போன் வந்தது, பரபரப்பா பேசுன. நீ பாட்டுக்கு போற. நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, சொல்லேண்டி. யாருக்கு என்ன ஆச்சு? அடே, உன் பொண்டாட்டி வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கா. குடும்பமே பரபரப்பா இருக்கு. நீ புருஷனா இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டியா? டேய் எந்திரா, திருநீ வட்டி எந்திரா முதல்ல. மாமா வாடா மாமா எந்திரா. என்னடா ரஜினி என்னாச்சு? இவ்வளவு டென்ஷனா எங்க கிளம்பிட்டீங்க? தோ ஒரு பெரிய மனுஷனுக்கு மகளா பிறந்த பெருமைய இத்தனை நாள் நான் சுமந்துட்டு இருந்தேன். இனிமே இதால கிடைக்கிற பெருமையும் சேர்த்து தாங்கணும்ல. அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்ல சொல்ல கேட்காம ஒரு பொண்ணு அழ வச்சுட்டு ஏன் கழுத்துல தாலி கட்டினால, இப்போ அவ எல்லாரையும் அழ வச்சுட்டு போக போறா. மா, நீ என்னம்மா சொல்ற? தோ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டுச்சே ஒரு பொண்ணு. இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஐயோ, என்ன பாக்குற? எல்லாரையும் ஏமாத்தினது நீ, ஆனா உயிரை விட போறது அந்த பொண்ணு. ரஜினி பேசாத.
ராகவி விஷம் குடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, வாழ்நாள் முழுக்க நீ ஒரு கொலைகாரனாதான் வாழணும். அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நானும் வரேன். ஏய் நிறுத்து. உயிருக்கு போராடுறவ உன்னை பார்த்ததும் செத்து போறதுக்கா? தயவு செஞ்சு நீ ஹாஸ்பிட்டல் பக்கமே வந்துடாத. ஐயோ வாங்க எல்லாரும் போல வாங்க. அம்மா ட்ரீட்மெண்ட் போகும்போது கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். இப்படி கிடக்கால நர்ஸ் மேம் கொஞ்சம் வெளியில போங்க மேம். சார் நீங்களும் கொஞ்சம் வெளியில இருங்க. போங்க மேம் போங்க. நர்ஸ், என் பொண்ணு அழகமா. ராகவிக்கு என்னாச்சு? அம்மா அம்மான்னு கூப்பிட உனக்கு வெக்கமா இல்ல? உன் தங்கச்சியா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பியா? உன்னை தொட்டா கூட எனக்கு தாண்டி அசிங்கம். வாழணும்னு எவ்வளவு ஆசையோட இருந்தவள இப்படி சாகுற அளவுக்கு பண்ணிட்டியடி. நீ நல்லா இருப்பியாடி? ரஜினி அப்படி ரஜினி இப்படின்னு ஆளாளுக்கு உன்னை பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. இவ்வளவு சீப்பா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. பொண்ணு பார்க்க வந்த போவே என்ன சொன்ன? என்னடி சொன்ன நீ? ராகவி பார்த்திபனுக்கு பொருத்தமா இருக்கான்னு உன் மனசுக்குள்ள என்னெல்லாம் கருகிக்கிட்டு சொன்னியோ, என் பொண்ணோட வாழ்க்கை மொத்தமா கருகி போச்சு. அம்மா, ராகவி சந்தோஷமா இருக்கணும் தாமா நினைச்சேன். வேற எந்த தப்பான எண்ணமும் எனக்கு இல்லம்மா. அவனை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் கூட வந்தியே. இதுல தாலிய வேற உன் கையால வாங்கியிருக்கோன்னு சந்தோஷமா வேற சொன்னாலே. எல்லாருமா சேர்ந்து நடிச்சிருக்கீங்கல்ல, உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். எங்க யார் எப்படி போனா நமக்கு என்னங்க? நம்ம பொண்ணு நம்மள விட்டு போயிடுவா போல இருக்கு. ஏமா, எத்தனை சந்தர்ப்பம் கிடைச்சது, ஒரு தடவை கூடவா உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணல? எங்க இவங்க நம்மள ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிதான் சம்மதமே பேசியிருக்காங்க. எப்படிங்க இவங்க உண்மையை சொல்லுவாங்க? அம்மா சத்தியமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இங்க பார், எதுவுமே இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத ரஜினி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன் சம்மந்தம் இல்லாம தான் உன் கழுத்துல தாலி கட்டினானா ராஸ்கல். என் பொண்ணு கழுத்துல ஏற வேண்டிய தாலிய நீ சுமந்துட்டு வந்து நின்னா என் பொண்ணு அவ தாங்குவாளா? அம்மா, கல்யாணம் பேசி முடிச்ச நாள்ல இருந்து எதை வாங்கினாலும் எதை செஞ்சாலும், ஏன் எதையாச்சும் சாப்பிட்டா கூட இது அவருக்கு பிடிக்குமா அது அவருக்கு பிடிக்குமான்னு அவனை பத்தி தானே நீ பேசிட்டு இருந்த. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு? ப்ளீஸ் சார், அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, எதுவும் ஆகாது. அவங்க கண்டிப்பா பொழைச்சு வந்துருவாங்க சார். அப்படியே வந்தாலும் அவ விஷம் குடிச்சு மனசாலையும் உடம்பாலையும் பட்ட கஷ்டத்துக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். அவ்வளவு லேஸ்ல உங்க எல்லாரையும் விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. வாங்கம்மா வாங்க. என் பொண்ணு இருக்காளா இல்ல போயிட்டாளான்னு பார்க்க வந்தீங்களா?
சமந்தி அம்மா, சம்மந்தி அம்மாவா? உங்க பையன் கட்டின தாலி இவ கழுத்துல இருக்கு. திட்டம் போட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறீங்க எல்லாரும்? உங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்ல. என் பொண்ணு வாழ்க்கைய தெரிஞ்சே சீரழிச்சிருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு வந்து கெடுக்க என் பொண்ணு வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைச்சதா? உங்களுக்கு நாங்க என்ன கெடுதல் செஞ்சோம்? கோவில்ல பொண்ணு பாக்குற வரைக்கும் நீங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. விடுடி, நாம யாருன்னு தெரிய வைப்போம். என் பொண்ணு கண்ணு முழிக்கட்டும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு அழ வச்சுட்டு நீ சந்தோஷமா மட்டும் வாழலாம் நினைக்காத ரஜினி. நான் வயிறறிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. அப்படி சொல்லுங்க. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். எவ்வளவு நம்பின இவள. அனிதா, நீயே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா? நடிக்காத. இப்பதான் உன் சுயரூபம் வெளியில தெரியுது. என் தம்பி அவனாவே வந்து நீங்க பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாருங்கன்னு சொன்னான். ஆனா ராகவிய கல்யாணம் பண்ணணும் தான் நினைச்சிருப்பான். இவதான் பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணிருப்பா. கல்யாணத்திலே பாத்தீங்கல்ல ராகவியோட அத்தைகிட்ட எப்படி பேசினான்னு. இவ பேசிதான் பார்த்திபனோட மனசை மாத்திருப்பா. அனிதா, இவங்க 2 பேர் கதையும் உனக்கு தெரியும்ல. இவ பிரெயின் வாஷ் பண்ணுவான்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் உன் தம்பிக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது இவனை கூட்டிட்டு வந்த? கல்யாணம் முடியற வரைக்கும் இவ என் கண் பார்வையிலேயே இருக்கிறதா நல்லதுன்னு நினைச்சேன். இல்லனா இவளால ஏதாவது பிரச்சனை வந்துரும் தான் இவளை பக்கத்திலேயே வச்சிருந்தேன். ஆனா இவ அதையே சாக்கா வச்சு என் தம்பியே தாலி கட்ட வச்சு. அனிதா, பேசாத. உங்க பஞ்சாயத்தை வெளியே போய் பேசிக்கங்க. வாங்க. உன்னால எங்க மானமும் போகுது. வாங்கம்மா. மா வாங்க. வா. இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? சீ, ராகவியோட பேரண்ட்ஸ் நீங்க தானே? டாக்டர் ஆமா, நாங்க தான். ரஜினி,
பத்மாமா உள்ள போய் பாத்தியாமா? ரஜினி, என்ன ஆச்சுடி? ஏன் இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்க? என்னம்மா ஆச்சு? ராகவி நல்லா இருக்கால? அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்லம்மா? அவளுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. அவ சீக்கிரம் நல்லாயி வந்துடணும் பத்மாமா. அழாத ரஜினி, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. சொன்னா கேளு ரஜினி. நீ அவளை பாத்தியா? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அக்கா சரி, நீ ஏன் இங்கே நிக்கிற? உள்ள போக வேண்டியதானே? ஏமா, அவ நிக்கிறத பார்த்தாலே தெரியல உள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு. ரஜினி, என்னன்னு சொல்லுடி. இவதான் பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணிருப்பா. பண்றதெல்லாம் அவளும் அவன் தம்பியும் பண்ணிட்டு என்ன திமிரு இருந்தா ஓ மேல பழிய போட்டிருப்பா. அம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப அவ கூட எனக்கு சண்டை போட நேரம் இல்ல. எப்படியாச்சும் ராகவி பொழைச்சு வந்தா போதும் தான் நினைக்கிறேன். ஏமா, உள்ள போய் பார்க்காம எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இப்பதான் நாங்க வந்துட்டோம்ல, வாங்க யார் என்ன பேசுறான்னு பாப்போம். வேண்டாங்க, யாரும் போய் சண்டை போட வேண்டாம். ரஜினி, ராகவிக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் வா. டாக்டர், என்ன எதுவும் சொல்லாம போறீங்களே? ஷீ இஸ் ஓகே. பொழைச்சிட்டாங்க. அவங்க உயிரை காப்பாத்தியாச்சு. ரொம்ப நன்றி டாக்டர். உயிரை காப்பாத்தியாச்சு. ஆனா என்ன டாக்டர்? உயிரோட இருக்காங்க. ஆனா சுயநினைவில்லை. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் தான். அழாதீங்கம்மா. எப்ப வேணாலும் நினைவு திரும்பலாம். இன்னும் 10 நிமிஷத்துல இல்ல 10 நாள்ல, ஏன் 10 மாசம் கூட ஆகலாம். பட் எதையும் உறுதியா சொல்ல முடியாது. என்னங்க, நம்ம பொண்ணு உங்களாலதான், எல்லாமே உங்களாலதான். யாரையும் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். இத பார்த்து சந்தோஷப்பட தானே வந்தீங்க. இதுக்கு தானே பாவி பாவி எல்லாத்தையும் இப்படி நாசமாக்கிட்டியே. எதுவுமே வேண்டான்னு விலைக்கு நின்னா என் பொண்ணு. எல்லாம் இவளாலதான். இந்த அனிதாவால வந்தது. ஏன் அனிதா, என் பொண்ணுக்கு அவங்க குடுக்கிற சாபம் எல்லாம் உனக்கு தாண்டி வரும். நீ நல்லாவே இருக்க மாட்ட. நல்லாவே இருக்க மாட்டேன். சந்தோஷமா? நீ செஞ்ச துரோகத்துக்கு நான் இங்க பழி வாங்கிட்டு இருக்கேன்.